ஆக்சுவலி யுவன் ஒரு காலத்தில் எப்படி இருந்தார் தெரியுமா? அவரோட பாட்டை கேட்காத ஆளுங்களே கிடையாது. எத்தனை பேருக்கு ட்ரக்ஸ் சப்ளை பண்ணியிருக்காருன்னு தெரியுமா? நிறுத்து இந்த பழைய கதையெல்லாம் எவன்டா கேட்டான்? இப்போ உங்கள் ஆள் என்ன பண்ணுறாரு அதை மட்டும் சொல்லு. என்னடா இது? என்ன ரூட் எடுக்க செட்டிங் பண்ணி இட்டுன்னு வந்துக்கிறீங்களா? முன்னாடியெல்லாம் நான் யுவன் ஃபேன்னு சொன்னாலே ஒரு தனி கெத்து. இப்போல்லாம் யுவன்னு சொன்னாலே ஒரு கூட்டம் அட்டாக் பண்ண வந்துடுது. இதுக்காகவே நான் அனிருத் ஃபேன் பான்னு சொல்கிற நிலமை வந்துருச்சு. பட் இப்போது யுவன் போடுற சாங்ஸ் எல்லாமே அவரோட ஸ்டாண்டர்டுக்கு சுத்தமாக வரல. நம்ம யுவனுக்கு என்ன தான் ஆச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் திஸ் இஸ் நம்ம யுவனுக்கு என்ன தான் ஆச்சு. ஏன்டா காட்டுறியா? அங்கே பார்த்தில்ல இருக்க மாட்டேன். எப்படி அடிக்கிறாங்க பாரு. எல்லா யுவன் சாங்ஸையும் குறை சொல்லிட முடியாது. முக்கியமாக பிக் ஸ்டார் மூவிஸ்னு வந்துட்டா யுவன் சுத்தமாக ஷைன் ஆக மாட்டாரு. அது டேரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் எக்ஸ்பெக்டேஷனாக இல்லை, ஆடியன்ஸ் சைட் ப்ரெஷரானு தெரில. வலிமை அப்டேட் கேட்காத ஆளுங்களே இல்லை. நிறையாவே டைம் இருந்துச்சு. இருந்தாலும் மக்கள் ஆசைப்படுறாங்கன்னு சூப்பராக குக் பண்ணி கொடுத்தாரு நம்ம யுவன். பேசிக்காக யுவன் லோ பட்ஜெட் படம்னு வந்துட்டா இறங்கி செய்வார். தம்பி நீ அடித்தது யாருன்னு தெரியுமா? லோ பட்ஜெட் படம். எக்ஸாம்பிளுக்கு பொம்மை, இறைவன், பரம்பொருள், காஞ்சூரிங் கண்ணப்பன், ஏஜென்ட் கண்ணாயிரம், காஃபி வித் காதல், இந்த மாதிரி நிறைய படம் சாங்ஸ் வைஸ் செம ஹிட் ஆச்சு. நான் கூட ஓகே யுவன் பேக் டு ஃபார்ம்னு நினச்சேன். பட் எகெயின் டிசப்பாயின்மெண்ட் தான். பட் ஸ்டார் கருடன் இந்த லிஸ்ட்டில் தப்பிச்சிருச்சு. மிச்ச மூவிஸை கம்பேர் பண்ணால் ஓரளவுக்கு கேட்குற மாதிரி ஒரு ஆல்பம் கொடுத்துட்டாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஃபேன்ஸோட எதிர்பார்ப்பை யுவனால் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல. ஒருவேளை நம்ம எல்லாரும் அனிருத்தோட சாங்ஸை லூப்பில் கேட்டதுனால இப்படி ஆச்சா, இல்லை உண்மையிலேயே யுவன் ஃபார்ம் அவுட் ஆன ஒரு சிலருக்கு கண்டிப்பாக குழப்பம் இருக்கும். என்னை பொறுத்தவரை யுவனுக்கு ஒரு ஆல்பம்லேயும் நிறையவே டைம் இருக்குது. பட் ஏன் யுவன் அவரோட ஸ்டாண்டர்டுக்கு வர மாட்டாருன்னு தெரில. ஒருவேளை மியூசிக்கை மறந்துட்டாரா, இல்லை வேற யாராச்சும் யுவனுங்கிற பேரில் மியூசிக் போடுறாங்களான்னு தெரியல. ஒரு ஃபேன்ஸும் யுவன் மேலே கிரிட்டிக்ஸ் வைக்கிறது தப்பே இல்லை. ஏன்னா ஒரு விஷயம் நமக்கு பிடிக்கலன்னு சொன்னாதான் ஓகே இவனுக்கு இது பிடிக்கல, ஸோ நெக்ஸ்ட் டைம் பெட்டராக டெலிவர் பண்ணலான்னு பழைய யுவனே திரும்பி வரலாம். ஒரு சிலர் இதாண்டா சாக்கு, நம்ம வன்மத்தை இந்த ஆள் மேலே கக்கிற வேண்டியதானே, தேவையில்லாமல் யுவனை அடிக்கிறாங்க. இந்த மாதிரி ஆளுங்க இல்லைன்னா ஏட்டடும் இல்லை, மோட்டிவேஷனும் இல்லை. இன்னும் ஞாபகம் இருக்குது, சன் மியூசிக்கில் பையா, 7G ரெயின்போ காலனி, கோவா, புதுப்பேட்டை, வாமனன், இந்த மாதிரி யுவனோட பாட்டை கேட்காத நாளே இல்லை. லூப்பில் ஓடும். இப்போலாம் ஒரு டைம்க்கே எப்பா போதுண்டான்னு தோணுது. இந்த நேரத்தில் தான் ஒருத்தரை மிஸ் பண்ணுறோம். நான் முத்துக்குமார். இவரோட வரிகளுக்காகவே நிறையா ஃபேன்ஸ் இருக்காங்க. எப்படி நம்ம சங்கருக்கு சுஜாதா இல்லாமல் கஷ்டப்படுறாரோ, ட்ரக் டீலருக்கு நான் முத்துக்குமார் இல்லாமல் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. எதுவுமே சூட் ஆகாமல் போதுண்டான்னு ஸ்டாப் பண்ணிடுது போல். திரும்பவும் பழைய யுவன் வரணும்னா ஒன்று பிரேக் எடுத்து கம்போஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும், இல்லைன்னா ஸ்டார் படத்தில் பழைய சாங்ஸை போட்ட மாதிரி நியூ மூவிஸ்லேயும் இதே கான்செப்டை யூஸ் பண்ணால் அட்லீஸ்ட் அவர் அடிக்காமையாச்சும் இருக்கலாம். இல்லைனா யுவன் பாட்டுக்கு சாங் போட்டுகிட்டே இருப்பார். இன்னொரு பக்கம் ட்ரக் டீலர்கிட்ட சாக்கு தீர்ந்து போச்சுறான்னு முடிச்சிருவானுங்க. இப்போது கோட் ஆல்பம் பற்றி பேசுவோம். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு சாங் விசில் போடு, இந்த சாங்ஸில் இவ்வளோ அடிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. கம்பேரிட்டிவ்லி ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இதுக்கு மேலே யுவன் என்ன பீட் போடணும் அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்கள். படிக்காத தற்குறிப்பில்லை. செகண்ட் சாங்கும் கேட்க ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. அதையும் இதெல்லாம் நாங்கள் கேட்க மாட்டோன்னு ஒரு கும்பல் கிளம்புச்சு. ஆக்சுவலாக இந்த கும்பல் யாருன்னு பார்த்தா அனியோட ஃபேன்ஸுன்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் ஏட்டட் ஸ்வெட் பண்ணுறதையே ஒரு பாலிசியாக வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கானுங்க. அண்ட் ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஸ்பார்க் சாங்கில் ஒரு ஃப்ளூட் போர்ஷன் வந்திருக்கும். எப்பாடே ஐயோ, இனிமேல் ஃப்ளூட்டை பார்த்தாலே எனக்கு இந்த போர்ஷன் தான் ஞாபகம் வருமே. யுவன் நம்ம வைக்கிற கிரிட்டிக்ஸை கேட்குறாரா இல்லையான்னு தெரில. ஐ திங்க் கேட்கல, பிகாஸ் இவ்வளோ சொல்லியும் அதே மாதிரி தான் போட்டுட்ருக்காரு. பட் கோட்டோட ஆல்பம் யுவனோட ஸ்டாண்டர்டுக்கு கிட்ட கூட வரல. மூவியோட அவுட்புட் பார்த்தா தான் தெரியும் யுவனுக்கு கம்பேக்கா இல்லை த்ரோ பேக்கான்னு. நானே பெரிய யுவன் கண்ணிடா, மிச்சதெல்லாம் அதுக்கப்புறம் தான். அவரோட பாட்டை டெய்லியும் கேட்பேன். ஏன் இப்போ கூட சைடில் தர்மதுரை ஆல்பம் ஓடுது. எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இந்த வீடியோ மேக் பண்ண. பட் இருந்தாலும் கிரிட்டிக்ஸ்னு வந்துட்டா பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் கண்டிப்பாக பேசி ஆகணும். இப்போது யுவன் கம்ஃபர்ட் ஜோனில் இருக்காரு. பிகாஸ் விபி ரொம்பவே தெரிஞ்ச ஒரு பர்சன். ஈஸியாக ஒரு சம்பவம் பண்ணலாம் சாங்ஸில் எந்த பிரச்சனை வந்தாலுமே. இப்போ 4th சிங்கிளில் சம்பவம் பண்ணுவாருன்னு நம்புவோம். பழமும் கிடைக்காது, காயும் கிடைக்காது.
யுவன் இந்த நாளை மறக்கவே மாட்டார். பிகாஸ் ஆவரேஜ் பீஸ்ட்டுக்கே நெல்சனை பொழந்தாங்க. இங்கே சயின்ஸ் ஃபிக்ஷன் வேறு, லைட்டாக மிஸ் ஆச்சுனாலும் ஃபேமிலியவே பொழப்பானுங்க. ஃபேமிலி தப்பிக்குமா இல்லையான்னு செப்டம்பர் 5 தான் பார்க்கணும். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒய்டியில் பார்க்குற நண்பர்கள் அப்படியே இன்ஸ்டாலையும் சப்போர்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கதை கேள்னு சர்ச் பண்ணாலே வரும், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு காலத்தில் 10 படத்தை இட்டு கொடுத்த ஒரு பர்சன் இப்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டப்படுறாரு இட்டு கொடுக்க. அண்டு எந்த ஆல்பமுமே பெருசாக போகலை. இது எதனால் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் உங்கள் தாட்ஸை சொல்லுங்கள். ஆமாம், கேட்க மறந்துட்டேன், இந்த 4th சிங்கிள் என்னானா வரட்டுமா சேட்டு?